ஈரானின் அடையாளம் காணப்பட்ட இலக்குகளை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஒரு பக்கத்திலே இன்று மாலை இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது ஈரானின் இலக்குகள் மீது அவர்கள் தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஈராக்கின் பக்தாத்தில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு இராணுவ தளம் மீதும் இன்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. சுமார் 1000 இலக்குகள் மீது, ஈரானில் உள்ள 1000 இலக்குகள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு தமது நாடு ஒத்துழைப்பு வழங்கும், அதற்கு ஆதரவு வழங்குவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக இருக்கும் போது தற்போது மத்திய கிழக்கில் எவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, இது தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். ஈரானின் தற்போதைய நிலைமை என்ன? இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதல்களில் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அகமதி நஜாத் உயிரிழந்துள்ளார். தெஹ்ரானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அவரது வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2005 முதல் 2013 வரை ஈரானின் ஜனாதிபதியாக செயற்பட்ட நஜாத் இலங்கையுடன் நெருங்கிய உறவை பேணி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் இல்லை என ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் அலி லஹரிஜானி தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவின் மூலம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் மறைவுக்கு பின்னர் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் அலி லஹரிஜானி ஒரு மத்தியஸ்தராக செயற்படுவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் ஈரானின் பாதுகாப்பு சபையின் செயலாளர் அந்த செய்தியை மறுத்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானில் இதுவரை 505 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 747 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை தென்கிழக்கு ஈரானின் மினாஃப் நகரில் உள்ள பெண்கள் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 148 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 95 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் கடந்த 48 மணி நேரமாக இணைய சேவை முடங்கிய நிலையில் காணப்படுகின்றது. வளைகுடா நாடுகளின் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதால் 3400க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற நிலையில் ஈரானின் தற்போதைய பதில் என்ன? ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி, ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். சர்வதேச அனுமதியையும் பாதுகாப்பையும் பேணுவதற்காக ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனியை படுகொலை செய்தமை கோழைத்தனமான பயங்கரவாத செயல் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் முன்னாள் மன்னரின் மகன் ரேசா பக்லவி எதிர்கால ஈரான் கொள்கை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். 1979ஆம் ஆண்டு ஈரான் புரட்சிக்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறிய ஈரானின் கடைசி மன்னரின் மகனான ரேசா பக்லவி ஈரானின் தற்போதைய நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். CBS ஊடகத்தின் 60 Minutes நிகழ்ச்சியின் கலந்து கொண்ட போதே அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இடைக்கால நிர்வாகத்தின் ஊடாக ஈரானை ஜனநாயகத்தை நோக்கி வழிநடத்த தாம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் பதவிக்காக போட்டியிடவில்லை. இந்த நேர்காணலில் என்னால் ஈரானை வழிநடத்த முடியாது என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள். அது வேறு விடயம். மக்கள் என்னை வருங்கால மன்னராகவோ அல்லது வருங்கால ஜனாதிபதியாகவோ பார்க்கவில்லை. மாறாக ஒரு மாற்றத்திற்கான தலைவராகவே என்னை நம்புகின்றார்கள். எனது நோக்கத்தில் நான் முழுமையாக கவனம் செலுத்தியுள்ளேன். மக்கள் சுதந்திரமாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும். எனக்கு இடம் அளியுங்கள். புதிய ஈரானை கட்டியெழுப்ப நீங்கள் முன்மொழியும் கொள்கைகள் என்ன? இன்று நம்மை ஒன்றிணைக்கும் 4 அடிப்படை தத்துவங்கள் இருப்பதாக நான் நம்புகின்றேன். அதற்காக நாம் எவ்வாறு இணைந்து செயற்படலாம் என்பது தொடர்பில் நான் சிந்திக்கின்றேன். முதலாவது, ஈரானின் பிராந்திய ஒருமைப்பாடு. இரண்டாவது, மதத்தை அரச நிர்வாகத்திலிருந்து தெளிவாக பிரிப்பதாகும். இது ஜனநாயகத்திற்கு ஒரு முன்னிபந்தனையாகும். அத்துடன் மத சர்வாதிகாரத்தின் கீழ் வாழ்வது என்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். மூன்றாவது, சட்டத்தின் ஆட்சி மற்றும் தனி மனித சுதந்திரத்தின் கீழ் அனைத்து குடிமக்களினதும் சமத்துவமாகும். மிக முக்கியமாக மக்கள் தங்கள் எதிர்கால ஆட்சி முறை என்னவாக இருக்கும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கும் தீர்மானிப்பதற்கும் இடமளிக்கும் ஒரு ஜனநாயக செயல்முறையாகும். அது முற்றிலும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அணுசக்தி திட்டத்தை இராணுவ ஆயுதமாக மாற்றுவதற்கு ஈரானுக்கு எவ்வித தேவையும் இருப்பதாக நான் கருதவில்லை. இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிப்பது மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் சிறந்த உறவை பேணுவது உள்ளிட்ட வெளியுறவு கொள்கையில் புரட்சிகரமான மாற்றங்கள் குறித்தும் இதன்போது கருத்து வெளியிட்டார்.
இஸ்ரேலின் அடுத்த கட்ட முயற்சி என்ன? இஸ்ரேலிய படைகள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்களை குறிவைத்து பெய்ரூட் தலைநகர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள 53 கிராமங்களில் வசிப்பவர்களை உடனடியாக தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது. ராணுவ வசதிகள் காணப்படும் இடங்கள் உள்ளிட்ட பெயரிடப்பட்ட பகுதிகளிலிருந்து குறைந்தது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் செல்லுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 150 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் ஆன்மீக தலைவரின் படுகொலைக்கு பதிலடியாக தங்கள் கடமையை செய்வோம் என ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலிய ராணுவ முகாம் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் வான்வழியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். எமது இருப்பு மற்றும் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக முன்னொருபோதும் இல்லாத வகையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் முழு அதிகாரத்தையும் அதன் செயல்பாடுகளையும் நாம் கையில் எடுத்துள்ளோம். இதற்கு எனது நண்பர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க படைகளின் ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த சக்திகளை ஒன்றிணைத்து கடந்த 40 வருடங்களாக நான் செய்ய எண்ணியதை தற்போது செய்ய முடிகின்றது. பயங்கரவாத ஆட்சிக்கு எதிராக தீர்க்கமான தாக்குதலை நடத்துவதாக நான் உறுதியளித்தேன். அது தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. தாக்குதல்களுக்கு மத்தியில் ஏனைய நாடுகளின் நிலைமை என்ன? குவைட், பஹ்ரைன், கட்டார், ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குவைட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் புகைமூட்டமான நிலை காணப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதேவேளை குவைட் வான்பரப்பில் F-15 ரக ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என CNN செய்திச் சேவை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் அலி அல் சலேம் ராணுவ முகாமிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் விபத்துக்குள்ளாகியதாக CNN செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் விமானிகள் உயிர் தப்பியுள்ளதாக குவைட் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரித்தானிய விமானப்படை தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்ற போதிலும் அக்ரௌத்திரி பகுதியில் உள்ள தளமானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிரித்தானியாவின் மிக முக்கியமான ராணுவ மையமாகும். சைப்ரஸ் என்பது துருக்கி, சிரியா, இஸ்ரேலுக்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் காணப்படும் ஒரு தீவாகும்.